சீக்கிரமா வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா வாங்க. அழகு ராஜா தொட்டது எல்லாம் அழகு ஜோரா. சுட்டி குழந்தைகள் ஹீரோ தாண்டா, எதிரிகளுக்கு ஜீரோ தாண்டா. இவனை வெல்ல எவரும் இல்லை. இவன் தானே ஆளினாலேடா. அங்க பாத்தீங்களா ஒரு வேர் மவுஸ். அது எங்க இருக்குன்னு நாம தேடி கண்டுபிடிச்சாகணும். டிரான்சால்டேனியாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அங்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. நீங்க இப்ப டிரான்ஸ்லேட்டர்னியான்னு சொன்னீங்க. அப்ப நாங்களும் உங்க கூட வரோம். இப்ப டிரான்ஸ்லேட்டர்னியால ஃபேஷன் வீக் நடக்குது. ஒருவேளை உனக்கு உன்னோட ஃபேவரட் டிசைனர் கிட்ட இருந்து இன்டர்வியூ கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. நீ என்ன சொல்ற? ஓகே, குரூப்பா சேர்ந்தே போயிடலாம். அப்படியே நம்மளோட வேர் மவுஸ் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? கரெக்டா சொன்ன. இது வரைக்கும் நம்ம வேர் மவுஸ் லேப்டாப்ல தானே பாத்துருக்கோம். எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? சரி, அதை என்கிட்ட காட்டுங்க பாப்போம். அது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. நீ பார்த்தா பயந்து நடுங்கி போயிடுவ. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ப்ளே பண்ணே. டிரான்சால்டேனியா. இப்போ நம்ம முதல்ல அங்கிள் கிரேவிஸ சந்திக்கணும். அவருக்கு இந்த வேர் மவுஸ பத்தி ஏதாவது ரகசியம் தெரியுதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெஞ்சமின், நீ என் கூட வரியா? கண்டிப்பா அங்கிள். பென்டோராவும் நானும் ஃபேஷன் வீக் ப்ரோக்ராம அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். அப்புறமா உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் இவங்களோட சேர்ந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். நீயும் என் கூட வரேன்னு சொல்றியா? போன தடவை கூட நான் கேள்விப்பட்டேன். அங்க கிரேவிஸ் என்டமாலஜி படிச்சிட்டு இருக்காரு. அது பக்ஸ பத்தின ஸ்டடியா? அப்படின்னா சரி, நான் லேடிஸோட போயிட்டு வரேன். நிஜமாவா ட்ராப் ஃபேஷன் ப்ரோக்ராம்? கண்டிப்பா. எப்பவுமே நான் ஃபேஷனபிளா தான் இருப்பேன். உனக்கு அதெல்லாம் போர் அடிக்கும் ட்ராப். நாங்க ஃபெலினோவை இன்டர்வியூ எடுக்க போறோம். நானும் ஃபெலிபோனியாவோட ஃபேன் தான். பிலிப்போலினோ. அதத்தான் நானும் சொன்னேன். இப்போ போலாமா? அது பக்ஸ பத்தின ஸ்டடி எல்லாம் கிடையாது. அது கண்டிப்பா வேற ஒரு ஸ்டடிய பத்தினது. மரியாதையா சொல்ற, வெளிய போ. உன்னை கடைசியா ஒரு தடவை வான் பண்ற கிராம்பா யார்? என்னோட வீட்ல உன்ன மாதிரி திருடனுக்குலாம் இடமே கிடையாது. இதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன். அட, இது யாரு? பெஞ்சமின். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க வாங்க, உள்ள வாங்க. சாரி, நீங்க வரும்போது நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். ஆக்சுவலி நான் என்னோட பழைய பட்லரை திட்டிக்கிட்டு இருந்தேன். அவன் இங்க இருக்கிற நிறைய சமையல் பொருட்களை திருடிட்டு போக முயற்சி பண்ணா. நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன், ஆனா திருட்டுத்தனம் பண்ணா மட்டும் நான் பொறுத்துக்கவே மாட்டேன். அந்த பாக்ஸ பாருங்க. ஹேய் பென்னி, இங்க பாரு, நம்ம இடத்துக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. உனக்கு நம்மளோட பெஞ்சமின ஞாபகம் இருக்கா? சொல்லு. ஒரே வார்த்தையில வெல்கம் பேக்னு சொல்றோம். டீயும் கேக்கும் ரெடியா இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ரெட்ஃபீல்ட். நாங்க சிட்னியை கொஞ்சம் வாக்கிங் கூட்டிட்டு போறோம். திடீர்னு நான் இங்க எதுக்காக வந்தேன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ரகசியம் இல்ல. இங்க நடக்கிற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கத்தானே நீங்க வந்திருக்கீங்க. அது கொஞ்சம் நாட்களாவே நடந்துட்டு இருக்க. நீங்க அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது அந்த வேர் மவுஸ் விஷயம். அதோட உங்களையும் சந்திச்சு பேசத்தான் நாங்க வந்தோம். ஆனா நாங்க வேற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தோம். அந்த வேர் மவுஸ பத்தி தெரிஞ்சுட்டு போலாம் தான் வந்தோம். அத பத்தி உங்களுக்கு அதுக்கு பெருசா அந்த அளவுக்கு விளக்கம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு தெரியல. நான் முயற்சி பண்றேன். இந்த வேர் மவுஸ் அது உண்மையிலே இருக்கு, என்னால உறுதியா சொல்ல முடியும். அது நான் தான். எக்ஸ்கியூஸ் மீ, ஆளினால் அழகுராஜா எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் நாங்க பிலிப்பெலினோவையும் சந்திக்கணும். பிலிப்பெலினோ வரவே இல்ல. எனக்கு வருத்தமா இருக்கு. ரிலாக்ஸ். நீங்க பாருங்க, இதெல்லாம் எமோஷனல் ஆக கூடாது. பிலிப்பெலினோ எப்பவுமே டிரான்ஸ்லேட்டர்னியா ஃபேஷன் வீக்குக்கு வருவாரு. அவர்கிட்ட அடுக்கடுக்கா ஏகப்பட்ட டிசைன்ஸும் இருக்கும். உண்மைதான். ஆனா அந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. அதனால அவரால எதையும் வாங்க முடியல. பிலிப்பெலினோ இந்த ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ண மாட்டாரு, வரவும் மாட்டாரு. நான் என்னோட ராக்கெட் எடுத்துட்டு போறேன். பிலிப்பெலினோ இல்லையா? அப்ப எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான வின்னர் வியூவை யார் கொடுப்பாங்க? இங்க பாரு, பிராட் டியூட்லி ஒரு அழகான ஒரு டியூட். அவர்தான் மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன்.
மிஸ்டர் டியூட்லி, பிராட். சாலி, நீ என்ன எப்படி கூப்பிடணும்னா பிராட். அப்படிதான் சொன்னேன். ஹே பிராட், சும்மா சூப்பரா ஸ்டைலா இருக்கப்பா. அடி பின்னி பெடல் எடுக்கிற போல இருக்கே. அழகுராஜா வீடியோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? அவருக்கு ஒரு பெரிய இன்டர்வியூ இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியும்ல, பல வருஷங்களா நான் இந்த ஃபேஷன் வீக்குக்கு வந்திருக்கேன். ஆனா நான் இங்க இருக்கிற விஷயமே பல பேருக்கு தெரியல. ஆனா எல்லாரும் ரொம்ப விசாரிக்கிறது பிலிப் அலினோ பத்தி மட்டும்தான். நிஜமாவே இது ரொம்பவே அன்ஃபேரான விஷயம். இத நீங்க யாருன்னு காட்ட வேண்டிய நேரம். இன்டர்வியூ விஷயத்தை பத்தி எல்லாம் எனக்கு பெருசா தெரியாது. அநேகமா நான் கிளவுட்ஸ்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆற மாதிரி தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. கரெக்ட். இடுப்பு பகுதியில கொஞ்சம் சாப்பர் பண்ண. ஓகே, இந்த ஸ்லீவ்ஸ் கூட நல்லதா இருக்குல்ல? நான் தான் இங்க பிக் பாலன். நீங்க விரும்புனீங்கன்னா தாராளமா அண்டர்வேர வெளிப்பக்கமா கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்கு. பிரமாதம். இதத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு நிஜமாலுமே ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஜடூலோட சேர்ந்து நீ ஒர்க் பண்றியா? அது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நான் ரெடி. எஸ். ஆனா நீ நினைச்சாலும் வேர் மவுஸா ஆக முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயமே இல்ல. நான் நல்லா அசந்து தூங்கும் போதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்குது. அதான் பாயிண்ட். அது நடக்கிறத நீ என்னைக்குமே பார்த்தது இல்ல, எந்த எவிடன்ஸும் இல்ல. ஆனா நீங்க இத கொஞ்சம் பாருங்க. இந்த மாதிரி கிளாத்ஸ் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது இது என் கால் மேல இருக்கு. அத நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டுக்கலாம்ல. இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா என்னோட ஜன்னல் கண்ணாடி மேல பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரியும். என்னது இவ்ளோ பெரிய ஃபுட் பிரிண்ட்ஸா? ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு மட்டுமே நாம எந்த ஒரு முடிவுக்கும் வந்துட முடியாது, தெரிஞ்சுக்க. ஆனா அத நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? இங்க பாருங்க. இத பாக்குறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கு. இருந்தாலும் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் வச்சிருப்பீங்களே, அப்படிதானே அங்கிள்? கண்டிப்பா அங்கிள், நீங்க நிச்சயமா ஒரு வேர் மவுஸ் கிடையாது. அதை நாங்க நிரூபிக்கிறோமா இல்லையான்னு பாருங்க. பெஞ்சமினும் நானும் ராத்திரி முழுக்க உங்க கூடவே இருந்து அதை நிரூபிக்க போறோம். கண்டிப்பா எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கவே நடக்காது. சார், நீங்க சுட சுட டீ சாப்பிடுறீங்க? கண்டிப்பா ராட்ஃபீல்ட். இன்னைக்கு ராத்திரி முழுக்க நாங்க தூங்கவே போறதில்ல. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க இப்ப சூப்பர் மாடல்ஸ் பார்க்க போறீங்க. மார்ஃபெலே ஸ்லாப்பர். அதுல கொஞ்சம் பைனாப்பிள் வாசனை இருந்தா சூப்பரா இருக்கும். ஊலலலா, என் நண்பன் நிஜமாவே ஒரு பெரிய ஜீனியஸ் தான். பிராட், நம்ம இப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமா? இன்டர்வியூவா? தேவையில்லாம இப்ப எதுக்கு அதெல்லாம்? நாங்க ஆர்ட்ட கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெசலி டுடேட்ஸ். இப்ப என்னால வெயிட் பண்ண முடியாது. டிராப்பஸின் ப்ரோகிராம் நடந்துகிட்டு இருக்கு. அவன் இப்ப ரொம்ப ஃபேஷனபிளா பிஸியா இருக்கான். சரி, ஓகே, நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணலாம். என்ன சத்தம்? நாம எப்படி அசந்து தூங்கிட்டோம்? எப்படி நாம தூங்கணும்? அங்கிள் கிரேவ்ஸ் ஆளையே காணோம். கதவு தரங்க, சீக்கிரமா கதவு தரங்க, கதவு தரங்க. வந்துருச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த வேர் மவுஸ் அது ஃபேஷன் ஷோக்கு வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண பார்த்துச்சு. அங்கதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா, நீயும் அது ஈஸியா சொல்லிடுற. நீ அது கையில மாட்டி இருந்தா டின்னர் ஆயிருந்திருப்ப. இப்ப கூட அது வெளிய தான் நிக்குது பாருங்க. எங்க போச்சு? ட்ராப் எங்க? ட்ராப்? ட்ராப், நீ எங்க இருக்க? உனக்கு ஒண்ணு ஆகலல? அங்கிள், கொஞ்சம் இந்த பாட்டில பாருங்க. அதெல்லாம் விட்டு பெஞ்சமின். முதல்ல இப்போ நம்ம அங்கிள் கிரேவியஸ போய் பார்க்கணும். வித்தியாசமா இருக்கே. நான் ஒரு ஃபேஷன் மாடல். அப்படினா இவர்தான் வேர் மவுஸா? அங்கிள் கிரேவிஸ் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாரு. என்ன என்ன என்னாச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு எதுவுமே சரியா ஞாபகத்துல இல்ல. நான் உங்க கூட சேர்ந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாருங்க, உங்களோட கால் தடங்கள் தான் விண்டோல இருந்து பெட் வரைக்கும் வந்திருக்கு. நான் அசந்து தூங்கும் போது எனக்கு மறுபடியும் ஏதாச்சும் ஆயிடுச்சா என்ன? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா நான் தான் வேர் மவுஸ் போல இருக்கு. அதுவும் முக்கியமா இந்த டிரான்சன்டேனியால. எனக்கு வேற சாய்ஸே இல்ல. நான் இப்ப உங்களை விட்டு போய் தான் ஆகணும். போறதா? இல்ல இல்ல கவலைப்படாதீங்க.
ரெட்ஃபீல்ட் உங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துப்பா. நான் எங்க போயிட போறேன், கொஞ்ச நேரத்துக்கு ஃபாரஸ்ட்ல இருக்க போறேன். நீங்க விரும்பும்போது தாராளமா என்ன வந்து பாத்துக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் எல்லாருக்கும் சேஃப்டியா. இதெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா தெரியுது. இப்போ அதை தெளிவுபடுத்த என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் இல்ல. ஆனா நான் உறுதியா சொல்றேன், கண்டிப்பா நீங்க ஒரு வேர்மவுஸா இருக்க முடியாது. நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அப்படி சொல்ல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அதுதான் நல்லது. இப்போ எனக்கு தேவை ஒரே ஒரு சாலிட் க்ளூ மட்டும்தான். ஒரு நிமிஷம் பெஞ்சமின், நீ அந்த டஸ்ட்பின்ல ஏதாவது வித்தியாசமா பாத்தியா? என்ன கேட்காதீங்க. கிரேவிஸ் நேத்து நைட்டு டவுனை விட்டு போயிட்டாராமே. அவர் இப்ப காட்டுல தான் இருக்காரு. ஏன்னா அவர் தான் வேர் மவுஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், டாப் அண்ட் ஜூலி வந்திருக்காங்க. ரெடி டு கிக் ஃபேஷன். ஃபேஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். அதை நிரூபிச்சு காட்டுறேன் பாரு. வாவ், சூப்பர். வாவ், அழகா இருக்காங்க. அத பாத்தியா? பிலிப் பலினோவா? ஓ நோ, யாருமே என்னோட டிசைன்ஸ் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. உளராத, உனக்குள்ள தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு. பிலிப் பெலினோவை பத்தி நீ கவலைப்படாத. அவ எஸ்டர்டே நியூஸ், இன்னைக்கு ஜூட்லி டைம். அப்படியா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் இவ்வளவு நாளா என்னோட ஃபேஷன் லவர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்க எல்லாரையும் பார்க்க திரும்ப வந்துட்டேன். பெரிய சர்ப்ரைஸ். இவரை வச்சு கதை எழுதிட வேண்டியதா? இது நல்ல சான்ஸ் இல்ல? என்னாச்சு? அங்கிள் கிரேவ்ஸ் நினைச்ச கவலையா இருக்கு. இதுல ஏராளமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் போல இருக்கே. ஒரு ஆள் இந்த அளவுக்கு ஹேர் டானிக் யூஸ் பண்ணுவாங்களா என்ன? அங்கிள் கிரேவியஸ் யாரோட சதி வேலையிலயோ மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கே தெரியாம யாரோ இந்த டானிக் அவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அவரோட பாடியில இந்த மாதிரி முடி வளர்றதுக்கு அதுதான் காரணமா இருக்கும். அழகுராஜா, இந்த மாதிரி யார் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. அதான் எனக்கு புரியல. அங்கிளை கண்டுபிடிச்சு நான் இங்க எப்படியாவது கொண்டு வந்தாகணும். அப்புறம் இந்த வேர் மவுஸ் விஷயத்துக்கு நான் ஏதாவது ஒரு முடிவு கட்டணா இல்லையான்னு பாருங்க. என்னது, காட்டுக்கு போறீங்களா? இத பார்த்தாலே உங்களுக்கு பயங்கரமா தெரியல? ஆமா, நான் உங்களுக்கு மறுபடியும் அட்வைஸ் பண்றேன் சார். அந்த அடர்ந்த காடு ரொம்ப ஆபத்தானது. நானும் தான் போறேன். சாரி, உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நான் பயந்துட்டு இருந்தேனா? இல்லையே, நான் ஜம்ப் பண்றதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளீஸ் என்ன இறக்கி விடுங்க. நாம இப்ப 3 பேர் ஆயிட்டோம்ல. ஐ லவ் யூ பிலிப் பலினோ. எனக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாரையுமே பிடிக்கும். இப்போ நம்ம ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணலாமா? நைட் என்ஜாய் பண்ணுவீங்க. பிலிப் பலினோ, அது என்ன ஃபேப்ரிக்? சில்கா? அது ஒண்ணு சில்க் இல்ல யங் லேடி. அது சாதாரண சில்க் இல்ல, டிராம்ப் ரெக்டானியம் சில்க். நான் பேசாம பின்வாங்கிறது தான் நல்லது. எதுக்கு அப்படி சொல்ற? பிலிப் பெலினோவை விட உன்னோட டிசைன் ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் சொல்றத நம்பு. அவரோட ஃபேப்ரிக் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, பிரமாதமா இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்ல. எனக்கு தெரியும், ஏன்னா நான் போட்டிருக்கிற காஸ்டியூம் அப்படி. சரி, ஜனங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஆமா, இப்ப நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, இது வேர் மவுஸோட திங்ஸ் தான். இதுல இருந்து கூட எனக்கு ஒரு ஹேர் டானிக் கிடைச்சிருக்கு. ரெட்ஃபீல்ட், நாங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். நீ இப்ப எங்க இருக்க? கவுண்டர், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட அப்பா உன்னை திட்டி அமிச்சார்ல? இல்ல, அது வந்து நான் சில்க் வார்ம்ஸை கலெக்ட் பண்ண தான் போனேன். பட்டுப்பூச்சை வித்தா நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனாலதான் அதை கலெக்ட் பண்றதுக்காக நான் அவ்வளவு தூரம் போனேன். எந்த மாதிரியான சில்க் வார்ம்ஸ பத்தி நீ பேசுற? நாங்க இங்க எந்த சில்க் வார்ம்ஸ் சொன்னது கேட்டல? ஆமா, இங்க ஒரு ரகசிய வழி இருக்கிறது எனக்கே தெரியாது. உனக்கு தெரியுமா? அங்க பாருங்க, அந்த அந்த நெட்டுக்குள்ள 100கணக்கான குக்குன்ஸ் இருக்கு பாருங்க. அத பத்தி தான் நான் சொன்னேன். இங்க இன்னும் நான் நிறைய வச்சிருந்தேனே, அது எதையுமே காணோம். அதுங்களா எங்க போச்சு? ஓ, எனக்கு ஒண்ணும் புரியலையா? அங்கிள் கிரேவஸ், நான் பேசுறது கேக்குதா? எதுக்காக அவசரப்பட்டு நான் இங்க வந்து? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கும். நான் இந்த காட்டுக்கு இனிமே வரவே மாட்டேன். ஏதோ ஒரு விஷயம் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டே இருக்கு. சரி வா, நாம ஜாக்கிரதையா இருக்கணும். கியூட்டியா, அதிரடியா செயல்பட்டு நீ என்ன காப்பாத்திட்ட. அப்படியே மரத்தை பிடிச்சு தாவிட்ட. அங்கிள் இங்க இருக்காரு. பாத்தீங்களா அங்கிள், இது எல்லாமே வெறும் கற்பனை தான். வேர் மவுஸ் நீங்க. அங்க பாரு, அது வந்துருச்சு.
பிரிட்ஜ்ல இருந்து அப்படியே கீழே குதிச்சிரலாம். மேட்ரஸஸா? ஆஹா! ஏய் வேர் மவுஸ், உன்னால எங்களை டச் பண்ண கூட முடியாது. ரொம்ப நாளைக்கு அந்த ஹேர் டானிக்க யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த டோன் க்ளோத்திங் அத வச்சு உங்களை யாரோ தூங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா யார் செஞ்சிருப்பாங்க? எதுக்காக செஞ்சிருப்பாங்க? அப்ப யார் இதுக்கெல்லாம் காரணம்? பெஞ்சமின், நாங்க ஃபேக்கான வேர் மவுஸ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபேக் வேர் மவுஸோடது பெஞ்சமின் தான் அதை கண்டுபிடிச்சா. இதே இடத்துல நாங்க இன்னொரு சீக்ரெட் ரூமையும் பார்த்தோம். அங்க நிறைய சில்க் வார்ம்ஸ் இருந்தது. ஆனா அதுலயும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. என்னோட சில்க் வார்ம்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சா? ஓ, எனக்கு அந்த வார்ம்ஸ் கண்டிப்பா வேணும். வித்தியாசமான பல டிசைனர்ஸ் என்கிட்ட வந்து சில்க் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது யார் கண்ணையும் படாம பாதுகாப்பா வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை நான் பத்திரமா அந்த ரூம்குள்ள பூட்டி வச்சிருந்தேன். அதுக்காக தான் அந்த முக்கியமான சீக்ரெட் ரூமை நான் ரெடி பண்ணேன். அப்படின்னா கண்டிப்பா அந்த மிஸ்ஸிங் வார்ம்ஸுக்கும் உங்களை வேர் மவுஸ்னு நினைச்சதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. யாரா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஆண்டோரா, ட்ராப் எங்க? பிராட்டோட இருக்காரு. அவர் பிலிப் எலினோவோட காம்படிஷனுக்கு தயாராயிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், பிலிப் எலினா எனக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ தர போறாரு. என்ன சொல்ற? திரும்ப வந்துட்டானா? முன்ன விட ரொம்ப ஸ்டைலா இருக்காரு. இதுவரைக்கும் யாரும் யூஸ் பண்ணாத சில்க் அவர் வச்சிருக்காரு. என்னது சில்கா? இந்த இடத்துல தான் எனக்கு ஏதோ சந்தேகம் வருது. ராட்மேன் பிலிப் பலினோ. அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கவனத்தை திசை திருப்ப பண்ண வேலை தான் வேர் மவுஸ். இந்த கேப்ல தான் பிலிப் எலினோ சில்க் வார்ம்ஸ கைப்பற்றிருக்கான். ஆனா அவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ள புகுந்தான்? நம்மளோட பட்லர் கிரம்பியர் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். அவன் தான் அடிக்கடி அந்த வேர்ம்ஸ பத்தி பேசிக்கிட்டே இருந்தான். எனக்கு என்னமோ நம்ப முடியல. அந்த கிரம்பியர் ஒரு திருடனா இருக்கலாம். ஆனா அவனும் என்ன மாதிரி சில்க் வார்ம்ஸ ரொம்பவே நேசிச்சிருக்கான். அவ அத கண்டிப்பா பிலிப் அலினோக்கு கொடுத்திருக்க வாய்ப்பே இல்ல. கமான் பாண்டோரா, அதுக்கான பதில கண்டுபிடிக்கணும். முதல்ல இன்டர்வியூ எடுக்கணும். நில்லுங்க நில்லுங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அவசரப்பட்டு போயிருக்க கூடாது சார். நான் உங்களுக்கு நம்பகமானவன். நான் உங்களுக்கு இன்னொரு க்ளூவை தரணும்னு நினைக்கிறேன். அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். என் பின்னாடியே வாங்க, இந்த பக்கமா வாங்க. நான் இங்க எதுவுமே பார்க்கலையே. எல்லாரும் அந்த ரகசிய அறைக்குள்ளேயே படுத்து கிடங்க. இனிமே நீங்க யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருங்க. அடுத்த 5 நிமிஷத்துல இந்த ஷோ ஸ்டார்ட் ஆயிடும். அப்பனா பிலிப் பலினோ, உங்களோட கதை இந்த உலகம் முழுக்கவும் கேட்க போகுது. உங்க இன்டர்வியூ பார்க்க எல்லாரும் தயாரா இருப்பாங்க. ஆமா, பிலிப் பலினோ வந்துட்டேன். எப்படி இருக்கேன்னு பாருங்க. ஹலோ மை டியர் ஃபேன்ஸ், பாருங்க இப்ப நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க. வைல்டு லுக்கோட இருக்கேன்ல, கிரேசி டைகர் மாதிரி இருக்கேன்ல, கியூட்டா இருக்கேன்ல. இது எப்படி இருக்கு? நிஜமாவே இதெல்லாம் ரொம்ப கார்ஜியஸா இருக்கு. சூப்பர்ல. உங்கள மாதிரியே தான் பிலிப் நீ பலினோ. ரொம்ப புத்திசாலி யங் லேடி. வேற ஏதாவது சீக்ரெட் இருந்தா சொல்லுங்க. என்ன பத்தி நான் ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். அது என்னன்னா, அது வந்து என்னோட ரெட் சில்க் தான். அப்புறம் இந்த கிரீன் சில்க். அப்புறம் இன்னொன்னு எனக்கு பர்பிள் சில்க். இது எப்படி இங்க வந்தது? உனக்கு அறிவே இல்லையா? ஒரே நிமிஷத்துல எல்லா உண்மையும் உளறி கொட்டிட்டனே. இது ஒண்ணு என்னோட தப்பு கிடையாது. இவங்களால தான் நான் எல்லா உண்மையும் உளறி கொட்டிட்டேன். இவங்க எல்லாரையும் ஒரு ரகசியமான அறையில அடைச்சு வைக்கணும். இவங்க வெளியே ஆஹா, ஓடு சீக்கிரமா. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நான் இப்போ கதவை உடைக்க போறீங்களா? ஓ, அதுக்கு தான் ட்ரை பண்றேன். ஓடி வந்து மோதினாதான் இது உடையும் போல இருக்கு. அங்கிள், உங்க ஐடியா நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இத தவிர வேற வழியே இல்ல பெஞ்சமின். கிரம்பியர், நான் தொடர்ந்து இந்த காசுல கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சில்க் வார்ம்ஸ் இப்படி காணாம போச்சுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். ராட் ஃபேல். தேங்க் யூ கிரம்பர், நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. அப்புறம் நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிராட்ஃபீல்டு பிளான் பண்ணி பழி எல்லாத்தையும் உன் மேல போட்டுட்டு உன்னை இங்கிருந்து வெளியே அனுப்பி வச்சுட்டான். உன்னால என்ன மன்னிக்க முடியுமா? என்ன வார்த்தை சொன்னீங்க? மறுபடியும் நீங்க என்ன வேலையில சேர்த்துப்பீங்களா? கண்டிப்பா கிரம்பர். ராட்ஃபீல்டு என்னோட டீல எதையோ கலந்து கொடுத்து என்ன தூங்க வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவன் வேர் மவுஸ் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு டவுனையே கலங்க வச்சிருக்கான். அவன் திரும்பி வரும்போது சேரும் சகதியுமா வந்து பெட் அப்புறம் கிளாத்ல எல்லாம் தேய்ச்சி விட்டுருக்கான். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் என்னோட லிட்டில் வார்ம்ஸ் எடுக்க நினைச்சிட்டான். நிச்சயமா சில்க் தான். பிலிப் பாலினோ சில்க் Dress தைக்கணும்னு நினைச்சிருக்கான். இவன் சில்க் அவன்கிட்ட கொடுத்திருக்கான். Dresses அதெல்லாம் விலை மதிக்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்ததா இருக்கும். அதெல்லாத்தையும் டிரான்ஸ்லேனியா ஃபேஷன் ஷோல லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படின்னா டியாவும் ஃபண்டோராவும் இப்ப ஆபத்துல மாட்டிருப்பாங்க. நான் ராட்ஃபீல்டோட காஸ்டியூமை கண்டுபிடிச்சிட்டேன். பெஞ்சமின், இத பார்த்ததும் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நாம உடனடியா ஃபேஷன் ஷோவுக்கு போயே ஆகணும். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்க எல்லாரையும் இந்த அழகான
ஃபேஷன் ஷோக்கு வரவேற்கிறேன். இந்த வருஷம் இங்க 2 பிரமிப்பான ஃபேஷன் டிசைனர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ நீங்க அவங்க டிசைன்ஸ் பார்க்க போறீங்க. முதல் ரவுண்ட் கேட் வாக். பிலிப் பலினோவோட வித்தியாசமான சில்க் காஸ்டியூம். அழகா இருக்காங்கல்ல? அழகா இருக்கு. ரெட் டட்லி ரொம்ப அற்புதமான ஷாட். எதிர்பார்க்கவே இல்ல. உங்க பேரையே சொல்லல. ஏய் அப்படினா நீ தான் அந்த வேர் மவுஸா? ரொம்ப ஏக்கத்தப்பா ஏதாவது உளறி வைக்காத. அவன் அறிவில்லாதவன். வித்தியாசமான காஸ்டியூம்ஸ் தைக்கிறதுக்காக நான் தான் உனக்கு அந்த சில்க் மாம்சம் கொடுத்த, புரியுதா? நீ தான் வேர் மவுஸ்னா அப்படினா போ. அங்க நிக்கிறது யாரு? தேங்க்யூ மிஸ்டர் ஸ்டல்டன். உங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுச்சு. நீங்க கரெக்டான டைமுக்கு வந்து கேஸ க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் மிகப்பெரிய டிசைனர். நான் தான் பிலிப் இது பலினோ. எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தான் கொடுத்தேன். என்னோட சில்க் வார்ம்ஸ் எல்லாமே சேஃபா நல்லபடியா தானே இருக்கு. நான் உங்க எல்லாரையும் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண தெரியுமா? தேங்க் யூ சோ மச் ஜென்டில்மேன். ரொம்ப நன்றி. உங்களுக்காக நாங்க எதையும் செய்ய தயாரா இருக்கோம். ஒரு விஷயம், இதுவே இப்போ ஒரு பெரிய கதை ஆயிடும் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. வாங்க எல்லாரும் போட்டோ எடுக்கலாம். இப்ப நீங்க பாக்குறது சூப்பர் மாடல்ஸ் அண்ட் ஃபேஷன் டீம்ஸ் தான். டியூட்டி அண்ட் ட்ராப். இந்த பக்கம். நேர்களே, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அற்புதமான டிரான்சில்வேனியாவோட ஃபேஷன் ஷோ. அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்க போறீங்க. அதுல ஒரு ஜீனியஸான டிசைனரை கண்டுபிடிச்சிருக்கோம். அது யாருன்னா பிரெட் டூட்லி ஃப்ரம் டிரான்சில்வேனியா. நான் தான் உங்க ஆல் இன் ஆல் அழகு ராஜா. ட்ராப் பண்ண டிசைன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு தடவை நம்ம பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு தான் ஆசையா இருக்கு. அப்படி இல்ல ட்ராப். என்னது? சாரி, நீங்க சொன்னது எனக்கு கேட்கவே இல்ல. நான் இந்த அழகான பன்னி வீடியோ பார்த்து தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க பாத்தீங்களா? மறுபடியும் காப்பாத்துங்க.